ஸோ இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு டல்ஹௌசி போயிட்டுருக்குறோம். டல்ஹௌசிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளேஸு. நவ் விச் பிளேஸ் வி ஆர் கோயிங்? தேரா. தேரா போயிட்டுருக்கோம். தேரா கிளைமேட் வந்து வெயில் அடிக்குது, ஆனால் ரொம்ப தெரில. பின்ன வச்சுட்டு தான் ஓட்டினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக ஓட்டு வந்துட்டேன். பின்னு தான் அவரு அப்படியே எடுத்து உள்ளே போட்டுடலாம். அந்த பேக்கோட வெயிட் தான் வெயிட்ன்றியா ப்ரோ? ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கவா சமயா? என்னப்பா இமாலயனே, நாலாம் பரியோட கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன்னு. I'll see you soon. Come back. Yeah. Again. Yeah. With family. Definitely. Okay. He's. And 3 days stay. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். இப்போ நான் வீட்டுக்கு போனால் என்ன சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. உனக்கு புரியல, ஆனால் சிரிக்கிற பத்தியா நீனே. ஓகே, இப்போ அவரை ட்ராப் பண்ணிட்டோம். அவரை ட்ராப் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காக்ரான்னு ஒரு பிளேஸ் போயின்னு இருக்கிறோம். கர்நாடகாவில் நாங்கள் வரும்போது இதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான கிளைமேட்டு. இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே நல்லா மழை, நல்லா குளிர்னு அப்படியே நல்லா சில்லுன்னு குளிர்ச்சாங்க. இங்கே இல்லை, ஆனால் நைட்டு சரியான குளிர் இங்கே. அதேமாதிரி மார்னிங் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காக்ரான்னு ஒரு பிளேஸ் போகிறோம், டல்ஹௌசிக்கு முன்னாடி. இன்னும் எங்களுக்கு 26 கிலோமீட்டர்ஸ் 45 மினிட்ஸ். ஃபுல்லாகவே மவுண்டைன் ரோட்ஸ் தான் இனிமேல்ட்டு. ஹரிப்பூர் தொசார்கா அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்கோம் இப்போ நாங்கள். இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஆனால் இப்போ நம்ம அங்கெல்லாம் போல் டைரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா காக்ரா போகிறோம். पूजा करनी है। जय माता, रक्षा पूरा हो जाएगा आप लोग। அவனுக்கு 50 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுன்றான். யப்பா, ஐயோப்பா சூப்பராக இருக்குப்பா. ஆமாம் ஆமாம், ஆனவலியா? அந்த காங்க்ரா ஃபோர்ட் அது ஒரு இருக்குல்ல, ஃபோர்ட்டாக தான் நம்ம அங்கே போகிறோமா? அதான் அந்த ஃபோர்ட்டு, காங்க்ரா ஃபோர்ட். இப்போ எங்கே போகிறோம் அப்போ? வேற லெவலில் இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா காங்க்ராவோட ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா நூர்பூர் சைடாக நாங்கள் போகிறோம். காலையில் எங்கேருந்து கிளம்பணும்? கார்லி பராக், அங்கேருந்து அந்த மகாகாளீஸ்வர் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காங்க்ராலேருந்து எங்கே போகிறோம் இப்போது?
நூர்பூர். நூர்பூருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர்ஸ் 1 hours 25 minutes காட்டுது. வேற மாதிரி இருக்கு. கிளியர் வாட்டர். எங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் 1 hour 18 minutes ஃபுல்லாகவே மவுண்டெயின் ஏறுறது தான். வெயில் இருக்குது, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி ஓகே. டல்ஹவுசியில் கிளைமேட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பூர் அப்படின்னு ஒரு பிளேஸில் இருக்கிறோம். இங்கேருந்து நூர்பூர் அப்படின்னு ஒரு பிளேஸ் போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 39 கிலோமீட்டர்ஸ் 55 minutes. மவுண்டெயின் ரோட்ஸுன்றதுனால கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிச்சிடும். பெட்ரோல் போட்டாச்சு. ரூட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இப்படி போனால் நூர்பூர், டல்ஹவுசி வெறும் 100 கிலோமீட்டர் தான் காட்டுது. பெட்ரோல் பங்கில் இருக்கும். அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் 100 கிலோமீட்டர் டல்ஹவுசி போட்டிருக்கு. நம்ம போடுறது வந்து 120 கிலோமீட்டரான் டல்ஹவுசிக்கு. அந்த பெட்ரோல் பங்கில் இருக்கும், ஒரு பங்கில் பாரத்தில். உங்கள் லொக்கேஷன் கார்டு நீ கார்த்தி ஒரு கரண்ட் லொக்கேஷன் போட்டிருக்கோம். அதுக்கு நீ மேப் போட்டு வா. இங்கே நான் பார்க்குறேன். என்னாச்சு? அவன் ஒரு லொக்கேஷன் போட்டுருக்கோம், பார்க்க சொல்கிறான். ஏபா ரைடர் பர்னி என்னண்ணா? இந்த நதியோட பேர் என்னன்னு தெரியுமா? காதல் நதி. காதல் நதி. என்ன தடவை சத்தமா சொல்லு. காதல் நதி. காதல் நதியா? உண்மையிலே வா. மேப்ல அப்படியே போட்டுருக்கு. அந்த பீஸ் இருக்காதுல்ல, பீஸ் இருக்காதுல்ல. ஏன்னா அவர் வந்து மணாலிலேருந்து அது வருதுன்னாரு. இது நம்ம மணாலி பக்கமே போலியே. சரி, லோக்கல் யார்கிட்ட கேட்கலாம். போக 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 சரியான அல்டிமேட்டுப்பா. குளிர் மட்டும் சில பிளேசஸில் இருக்குது, சில பிளேசஸில் இல்லை. அது பரவாயில்ல. எல்லாம் சுற்றி எல்லா ஃப்ரேமுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்கப்பா. नदी का नाम क्या है? क्या भाई? बराल। 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 விரால் இல்லை, பரால். மீனில் இருக்காதீங்க பரணி.
பரால் பரால். சரி வாங்க போகலாம். இங்கே சாப்பிட்லாமா? 6:30 மணி தான் ரீச் ஆகணும். 2:30 மணி நேரம் தான் இருக்குது. கடைசி வரையும் சாப்பாடே வாங்கி கொடுக்க மாட்டீங்கல்ல? அதான் 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 நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே வர லாரி என்னமோ கீழே போயிடுச்சு போல இருக்குது. இழுத்துன்னு இருக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. கேக்குது கேக்குது. ஓகே. இவங்கள தான் என்னை விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த வேலை நான் இந்த ரோடை பார்த்தேன். எங்கே இருக்கு அந்த மண் ரோடு? ஐ திங்க் இட்ஸ் ஹியர். அப்பா குடு 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 நிறுத்தாத நிறுத்தாத ஏறு 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 நிறுத்தாத. குடு 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 குடு. கொஞ்ச நேரம் ரன்னிங்லேயே விடு. ரேஸில் ஆஃப் ரோடிங் பண்ணி ஷூக்குள்ளலாம் தண்ணி கொஞ்சம் நேரம் காய வைக்கணும், இல்லைனா கம்பூட்டை மாற்றணும். வா நாங்கள் சும்மா அப்படியே ஒரு டீடோர் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்து அந்த வாட்டர்லாம் சும்மாவே க்ராஸ் பண்ணிவிட்டு அப்போ நான் விளையாடிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இப்போது கிளம்புறோம் டுவர்ட்ஸ் டலௌசி. ஐயோ டைம் ஆல்ரெடி 6:20 ஆகுது. எங்களுக்கு 2 hours 57 kilometers. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமாக இருக்கும் ரோடு, இல்லைனா வளைஞ்சு வளைஞ்சு போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, வி ஹேட் ஃபன், அவ்வளோதான், அதுதான் இம்பார்ட்டண்ட். நாங்கள் 3 பேர் ஜாலியாக வந்துட்டு இருந்தோம் அந்த ரூட்டில். எல்லோரும் அப்படியே எங்களே பார்த்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. விக்கி ப்ரோ தான் எங்கே போனாருன்னு தெரில. ஒரு டீ கடை, நல்ல டீ கடையாக தேடிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே வரல. ஆக்சுவலாக எங்களுக்கு இன்னொரு ரூட்டு காமிச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் போயிட்டு டலௌசி போகிற மாதிரி. பட் நாங்கள் அந்த ரூட் நாங்கள் போகல. ஏன்னா மறுபடியும் பஞ்சாபில் போயிட்டு மறுபடியும் ஹிமாச்சலில் வரும்போது ஏதாவது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு கேட்டுற போகிறாங்கன்னு ஒரு பயம். ஏன்னா நாங்கள் வரும்போது இந்த டெஸ்ட்டும் கேட்கல. ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹிமாச்சலில் கண்டிப்பாக டெஸ்ட்டு கேட்பாங்க, நீங்கள் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஆனால்
எதுவும் டெஸ்ட்லாம் எடுக்கல. வரும்போது போலீஸ் எல்லாமே இருந்தாங்க, ஆனால் எங்களை எதுவும் கேட்கல. ஸோ நாங்களும் அப்படியே ஃப்ரீயாக விட்டோம். ஸோ மறுபடியும் இப்போ போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா பிரச்சனை. அதனால் நாங்கள் பஞ்சாப் வழியாக போகல. பஞ்சாப் வழியாக போனால் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கம்மியாகும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹிமாச்சல்லையே சுற்றலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். பாய்ஸ் அங்கே நிறுத்திருங்க. ப்ரோ இங்கே வச்சிரு ப்ரோ. कॉफ़ी और कॉफ़ी 2 कॉफ़ी 2 टी. ओके 4 टी. ஸோ இப்போ டல்ஹௌசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நீல்கந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. மார்னிங் வந்து ஒரு பூசாரி ஒருத்தர் பார்த்து நம்மளுக்கு அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணுங்கள், என்னோடய பிரதரோட பிளேஸ் தான் அப்படின்னு சொன்னார். சண்டிகரில் ஒரு அஜய் ஹெல்ப் பண்ணார். இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது அவர் பேரும் அஜய். இப்போ அந்த கோயிலில் வந்து அந்த பூஜாரி பேரும் அஜய். அஜயாக வந்து எங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ரிப்பில். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 54 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் நடுவில் வந்து அப்படியே நாங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இத்தனை நேரம் போய் ரீச் ஆகிருப்போம். அங்கே கொஞ்ச நேரம் போய் என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் நாங்கள் நடுவில் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி சும்மா அங்கங்கே டீட்டோர் எடுத்து ஜாலியாக சுற்றிட்டு வந்ததுனால இன்னும் எங்களுக்கு 1 hour 45 minutes. ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் 54 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. பேட் ரோட்ஸ், மவுண்டைன் ரோட்ஸ், அதனால் அப்படி. இங்கே வந்து என்னோடய ஷார்ட்ஸை காய போட்டிருக்கேன். இக்னோர் தட். ட்ரோன் பறக்க விடலையா? சரி போகலாம் வாங்க. ஐயோ வேறு லெவலு. அப்படியே ஃபுல்லாக பனியாக கவர்ந்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டல்ஹௌசிக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரிகேட்ஸ்லாம் இல்லை லெஃப்ட் சைடில், அப்படியே ஃபுல் ஓப்பனு. ரோடு வேறு ரொம்ப சின்னதாக போயிடுச்சு இப்போது. ஸோ வி ஆர் கோயிங் வெரி ஸ்லோலி, லைக் 20-15 அப்படி தான் போயிட்டுருக்குறோம். 30 தான் போக முடியும் இங்கே, வேறு அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ ஃபுல்லாக நல்லா சைலண்ட்டாக இருக்குது ரோட்டில். நாங்கள் ஒருத்தரை பார்க்கல. ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்டு. வீட்டில் இருக்கிறவங்களாம் உள்ளுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை இருக்காங்களா? அந்த இந்த வீட்டில் லைட் இருக்குதுப்பா. ஆனால் இந்த சைலன்ஸில் ஜாலியாக நல்லா சைலண்ட்டாக இருக்கா. ஸோ வேறு லெவலில் இருக்குது இப்படி ரைட் பண்ணுறதுக்கு. வெறும் பைக் நாய்ஸ் மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. என் காதை நல்லா அடைச்சிக்கிச்சு. அது இன்னும் நல்லா சைலண்ட்டாக இருக்குது எனக்கு. ஒரு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அப்பா இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு வேற ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம். அது எப்படியோ இருக்கட்டும், எனக்கு குளிருது. போலாமா? வாயிலேருந்து புகையா வருது. ஆபாபா அவனை விடு ப்ரோ, குளிர் தாங்க முடியல. உள்ள தெர்மல் போட்டிருக்கணும், ஈவினிங்கே போட்டிருக்கணும். ஆமாடா.
ஆக்சுவலாக நாங்கள் போகிற ரூம்லேருந்தே நம்மளுக்கு சரியான மவுண்டன் வியூ. காலைல எழுந்த உடனே அப்படியே கண்ணுக்கு பார்க்கும்போது அருண் ப்ரோவும் விக்கி ப்ரோவும் பார்த்துட்டோன்னு சொன்னாங்க, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஆக்சுவலாக இந்த அளவு குளிர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எல்லாமே வின்டருக்கான தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். தேர்மல் ஜாக்கெட் எல்லாமே வாங்கிட்டேன். மேபி நாளையிலேருந்தே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு போக போக கண்டிப்பாக பயங்கரமாக குளிராக இருக்கும். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியது தான். நல்லா இருக்கு, சரியா இருக்குல்ல. நாளைக்கு பங்கமாக இருக்கும் பாரு, நாளைக்கு காட்டுறேன். அப்பா நம்மளே தேடி குச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு ரூம் கிடச்சிருக்காது. அந்த அந்த நான் பஸ் ஸ்டாப் கிட்டே எங்கேயாச்சும் எடுத்துருப்போம். சூத் பவுலில் பார்த்த கேப்டன் சொன்னதுக்கப்புறம் தான் கர்லி பார்க் போல ஸ்டே பண்ணுவோம். அஜய் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்டே பண்ணுறோம். கூகுளில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். யா ப்ரோ. கீழே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, வா ப்ரோ.